கிடைக்கல. எப்போ எங்கேருந்து போனீங்க? நான் அங்கேருந்து ஓட்டே போனோம். அதான் வண்டி எடுக்க தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் பகுதியில் புதிய பேருந்து துவக்க விழாவில் பேருந்துகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சேவையை துவக்கி வைத்திருக்கிறார். இந்த விழாவில் இனிப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதை பார்த்து அங்கிருந்த குழந்தைகள் அதற்காக ஏங்கி ஓடக்கூடிய காட்சிகளும், பார்த்த பிறகும் அந்த பேருந்தை நிறுத்தாமல் அவர்கள் லட்டுக்காக ஏங்கிய காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம். கூடுதலான விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்கிட கேட்கலாம். விமலவேலன், அந்த சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்கள் சொல்லலாம். வணக்கம் கோபால். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இன்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சங்கர் கழுகுமலை சாலையில் உள்ள தற்காலிக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 8 புதிய பேருந்துகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சங்கரன்கோவில் பணிமனையில் கூடுதல் தலைத்தரத்துக்கு அடிக்கல் நாட்டும் விழாவானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர், தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜா, வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. பேருந்து நிலைய ஊழியர் ஒருவர் இனிப்புகளை பொதுமக்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருந்தார். புதிய பேருந்துகளை துவக்கி வைத்ததை தொடர்ந்து 2வது நிகழ்வான அடிக்கல் நாட்டும் விழாவிற்கு அதே பேருந்தில் அமைச்சரும் மற்ற அதிகாரிகளும் பணிமனைக்கு செல்லவே, அப்போது அந்த இனிப்புகளை வாங்குவதற்கு பேருந்து நிலையத்தில் இருந்த சிறுவர் சிறுமியர்கள் கையேந்தியபடியே அந்த பேருந்திற்கு பின்னாலேயே தங்களுக்கு இனிப்பு தருமாறு கத்தியபடி ஓடிய காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி இருக்கிறது. இது பார்ப்பவர்கள் மனதை உருக்குவதாகவும் இருந்தது. வெகு நேரம் பேருந்துக்கு பின்னால் ஓடி சென்றும் அந்த சிறுவர் சிறுமிகளுக்கு ஒரு இனிப்பு கூட கிடைக்கவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சம். வெயிலில் ஓடியதால் தங்கள் கால்கள் சூடு தாங்காமல் தாங்கள் திரும்பி நிழல் தேடி ஓடி வந்துவிட்டதாகவும், யாருக்கும் தங்களுக்கு இனிப்பு கொடுக்கவில்லை என்றும், தங்கள் தம்பி ஒருவனுக்கு கிடைத்த லட்டினை நாங்கள் 4 பேரும் சரிசமமாக பிரித்து சாப்பிட்டுக் கொண்டோம் என அந்த சிறுவன் பேசியது மிகவும் வேதனைக்குரியதாக இருந்தது. முன்னதாக காலை 10 மணி அளவில் 8 பேருந்துகளையும் துவங்கி வைக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியான நிலையில் 11 மணி மேல் ஆகியும் அமைச்சர் வருகை தாமதமான காரணத்தினால் போக்குவரத்து ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், கட்சி தொண்டர்கள் என அனைவரும் வெகு நேரமாக கொளுத்தும் வெயிலில் காத்து கிடந்தது குறிப்பிடத்தக்கது. கோபால்.
நன்றி விமலவேலன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி. கிடைக்கல. எப்போ எங்கேருந்து போனீங்க? நான் அங்கேருந்து ஓட்டே போனோம். அதான் கிடைக்கல சொல்லி இங்கே கால் சுடு சொல்லி இங்கே ஓடி விட்டோம். கால் சுட்டுருச்சா? கால் சுடு சொல்லி இங்கே வந்துட்டோம். கால் சுடுதுன்னு வந்துட்டீங்களோ? கூட நிழல்ல வந்துட்டோம். நிழல்ல அதெல்லாம் காசு பஸ்ஸு கீழே விட்டுறாம பார்த்துட்டு ஓரணும் நிழலுக்கு போக சொல்லிட்டோம். சரி. அதான் நாங்கள் நிழல்ல வந்துட்டோம். கிடைக்கல. எப்போ எங்கேருந்து போனீங்க? நான் அங்கேருந்து ஓட்டே போனோம். அதான் கிடைக்கல சொல்லி இங்கே கால் சுடு சொல்லி இங்கே ஓடி விட்டோம். கால் சுட்டுருச்சா? கால் சுடு சொல்லி இங்கே வந்துட்டோம். கால் சுடுதுன்னு வந்துட்டீங்களோ? கூட நிழல்ல வந்துட்டோம். நிழல்ல அதெல்லாம் காசு பஸ்ஸு கீழே விட்டுறாம பார்த்துட்டு ஓரணும் நிழலுக்கு போக சொல்லிட்டோம். சரி. அதான் நாங்கள் நிழல்ல வந்துட்டோம். கிடைக்கல. எப்போ எங்கேருந்து போனீங்க? நான் அங்கேருந்து ஓட்டே